அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் கடல வடை செஞ்சுருக்குறேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு கடலை பருப்பை நான் ஊற வச்சுருக்குறேங்க. 4 மணி நேரமாக ஊற வச்சுருக்கிறேன். உடச்சா அப்படியே கையில் உடஞ்சிடணும், அந்தளவுக்கு ஊறி இருக்கணும். இப்போ மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கணுங்க. ரெண்டு வேஞ்ச கண்டி பருப்பை நான் வந்து அப்படியே முழுசாக வச்சுக்கிறேன், எல்லாத்தையும் அரைக்கல. பாருங்கள், 2 மேஞ்ச கண்டி இருக்குது. இந்த பருப்பு அப்படியே முழுசாக இருக்கட்டும். இதில் உப்பு சேர்த்து குறப்பாக அரைச்சிட்டு வந்துடுறேன். தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கணும். பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், குறப்பாக இருக்குது பாருங்கள், இது மாதிரி தான் இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த முழு பருப்பெல்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பல்லாரி வெங்காயம் ஒரு வெங்காயம் இருக்குது, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா ஒன்று, இஞ்சி சின்ன பீஸு கட் பண்ணி வச்சுருக்காங்க, சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி போடணுங்க அவசியம், அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. ஜீரகம், முழு ஜீரகம் இருக்குல்ல, அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். பாருங்கள், இது வந்து ரவுண்ட் பீஸாக வந்து பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். 6 பீஸ் வந்திருக்கு. இதை வந்து ரவுண்டாக நம்ம தட்டிக்கணுங்க. கையை நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கணும். அதை அப்படியே தட்டிக்கணுங்க, அப்படியே ரவுண்ட் ஷேப்பாக தட்டிக்கணும். இன்னும் நான் செஞ்சு காமிக்கிறேன். இதே போல் எல்லாத்தையும் தட்டிட்டு பொரிக்கக்குள்ளே காமிக்கிறேன். இப்போ சட்டியில் ஆயில் ஊற்றிருக்குறேங்க, நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வடையை எண்ணெயில் போட்டுக்கலாம்.
நல்லா சூடு வந்த பிறகு தாங்க நம்ம போடணும் வடையை. அடுப்பில் போட்ட பிறகு நம்ம சிம்மில் ஆக்கிடணும். பொறுமையாக வேகட்டும், 2 நிமிஷம் வேகணுங்க. அப்புறமேல பொறுமையாக நம்ம திருப்பி விடணும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மெதுவாக திருப்பி விடணும். நல்லா சவந்து வரணுங்க. திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கணும். நல்லா சவந்து வந்துருச்சு. இப்போ எடுத்துக்கிட்டலாம். இப்படி தாங்க இருக்கணும். வாங்க எவ்வளோ சூப்பராக இருந்துருக்கு பாருங்கள். இப்போ மீதமல்லோடைய பொரிச்சு எடுத்துக்கிட்டலாம். எல்லா வடையும் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இஞ்சி ஒரு துண்டு போடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ளேவராக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ எல்லா வடையும் பொரிச்சு எடுத்தாச்சு. வெறும் டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம செஞ்ச கடல வடை சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.